ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் எந்திரிப்போமா? ஒரே நிமிஷம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். சொல்லுங்க, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். அது சொல்லுங்க, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஆமென், ஆமென். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது, அது வற்றாது, வற்றாது ஒரு நாளும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை இன்னும் குணமாக்குங்கப்பா. உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்குங்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்துக்கு எங்களை இருதயங்களை திருப்புங்க தகப்பனே. உம்முடைய ஆளுகையின் கரம் எங்களோடு கூட இருப்பதாக. நீர் அற்புதங்களை செய்யுங்க ராஜா. முன்னில் இருந்து பின்னால் வரை ஆண்டவரே உம்முடைய மகிமையான பிரசனத்துக்குள்ள, உம்முடைய கூடாரத்துக்குள்ள, உம்முடைய மகிமைக்குள்ள ஆண்டவரே எங்களை யாவரையும் ஆண்டவரே ஒரு மனமாய் இணைத்து ஆண்டவரே இந்த இடத்துல வைத்திருக்கிறதுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பக்கத்தில் உங்களுக்கு ஒரு சிரிப்பு கொடுத்து கர்த்தர் உங்களுக்குள்ள பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. முன்னுக்கு பின்னால எல்லாமே சொல்லுங்க. சில நேரத்தில் பார்த்துருக்க மாட்டீங்க, இன்னைக்கு தான் பார்ப்பீங்க, ஞாயிற்றுக்கிழமை தான். சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னைக்கு பேசலன்னா இன்னைக்கு நல்லா பேசுங்க, வேகமா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு வார்த்தை இப்படிலாம் சொல்ல 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 பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்குள்ள இருந்து அப்படியே அப்படியே உற்சாகத்தோடு நம்மளை ஆண்டவர் எழுப்புறதை நம்ம பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கும் போது நீங்க அப்படிதான் கேட்கணும். அப்படியே ஆழத்திலிருந்து ஒரு உற்சாகம் வரணும். என்ன பேசணும்னா உங்களுக்கு விளங்குதோ இல்லையோ சரியா ஆவியானவர் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு போதிப்பார். ஆமென், சரியா போதிப்பார். நான் சொல்ல வேண்டிய வசனத்தை பஸ்டன்றன் ஒரு வசனத்தை சொல்லிட்டாரு. இந்த வார்த்தையை கேட்டு அந்த கண்மலையுமே கட்டுனா அது எப்போதும் நிலைச்சு நிற்கும். இந்த வசனம் தான் எழுதி வச்சிருந்தேன், அவரும் சொல்லிட்டாரு. அப்போ ஆவியான நமக்குள்ளே இருக்கிறார் தானே? பரிசுத்த ஆவியா நமக்குள்ளே இருக்கிறார் தானா? இருக்கிறார் தானே? இன்னைக்கு நான் ஆராதனில் ஒரு மனமாய் கை கோத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண நினச்சேன். பிரியா அந்த பாடலை படிச்சிட்டாங்க. ஸோ ஆவியானவர் எல்லாமே அவருடைய காலத்தின் பிரகாரம், அவருடைய வரிசையின் பிரகாரம், அவர் நியமிச்ச வார்த்தையின் பிரகாரம் தான் சபையில் அசைவாடுவார். நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது எல்லாத்தையும் கர்த்தர் ஆராதனையில் எல்லாத்தையும் அழகாக செஞ்சு முடிப்பார். அதுக்கு நம்ம ஆயத்தமா? நம்ம ஆயத்தமா? அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? பிசாசு இன்னைக்கு நாம் எதை நான் சொல்கிறேனே, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறப்பன்னா நம்ம மேலே அவன் கை போடுவதே இல்லை. விசுவாசிப்போம், அவன் நம்ம மேலே கை போடுவதே இல்லை. நம்ம ஜெயித்தவர்கள். ஹல்லேலூயா, ஜெயித்தவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் ஜெயிப்போம், இன்னும் ஜெயிப்போம், இன்னும் ஜெயிப்போம். ஆமென். எவ்வளவு தான் நம்மளுக்கு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு தான் பிரச்சனை வந்தாலும் நாம் ஜெயித்து கொண்டே தான் இருப்போம். ஹல்லேலூயா, நாம் ஜெயித்து கொண்டே தான் இருப்போம். கர்த்தர் வச்சிருக்கிற எல்லையை அடையிற வரைக்கும், அதை நம்ம பிடிக்கிற வரைக்கும் தேவன் நம்மளுக்கு உதவி செய்து கொண்டே தான் இருப்பார். ஆமென், உதவி செஞ்சு கொண்டே தான் இருப்பார். நீங்கள் சோர்ந்து போனாலும் அவர் உங்களை விட மாட்டார். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யாரெல்லாம் இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ண போறேன்னு அந்த நான் அனுப்புனது அதை எல்லாத்தையும் பார்த்தீங்க? நீங்கள் எல்லாத்தையும் யார் பார்த்தா? சேர்ச் குரூப்பில் இன்னைக்கு என்ன பிரசங்க தலைப்புன்னு நான் அனுப்புனதை யார் நீங்கள் பார்த்தீங்க? 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேயா? 9 பேர் பார்த்தீங்க. அப்போ 9 பேர் பார்த்தோன்னா அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? நிச்சயம் அவங்களுக்குள்ள ஒரு ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை இந்த மகள் மூலிமா நீங்கள் சபைக்கு கொடுக்க போகிறீங்க, அதுக்காக ஏதாவது ஒரு நன்றினாச்சும் சொல்லியிருப்பாங்க. அப்போ மற்றவங்களாம் அந்த வார்த்தையை நீங்கள் யாருமே பார்க்கல. அப்போ என்ன பிரசங்கம் பண்ண போகிறேன்னு நீங்கள் ஆயத்தத்தோட என்னதான் பிரசங்கம் பண்ண போகிறாங்கன்னு ஒரு ஆயத்தத்தோட ஒரு ஒரு என்ன
எண்ணத்தோடு இந்த சபைக்குள்ள நம்ம வரல. அப்படின்னா என்ன அனுப்புறோமோ அதை பார்த்து அதுக்கு நம்ம இருதயத்தை நிலங்களை ஆயத்தப்படுத்துங்க. அப்பதான் இந்த வசனம் உள்ளுக்கு போய் அங்க என்ன செய்ய வேண்டுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு நம்மளை சரியா கொண்டு வரும். ஆமென். ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப சுலபம் இல்லைங்க. ரொம்ப சுலபம் இல்லை, ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம்னா சரியான வார்த்தை வேணும், சரியான நேரம் சரியான நேரத்தில் இந்த வார்த்தை தான், இந்த வசனம் தான், இந்த தலைப்பு தான் இந்த சபைக்கு வேணும்னு அது காத்திருக்கணும். அப்படி காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போது தான் ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. இங்கே யார் என்ன பேசினாலும், இங்கே நின்று என்ன சொன்னாலும் சரி, கர்த்தர் வார்த்தை கொடுத்தாதான் அவங்க எல்லாத்தையும் பேசுவாங்க. ஆமென். ஸோ இன்னைக்கு நான் எடுத்த தலைப்பு என்னன்னா, அலட்சிய போக்கின் ஆபத்துகள். நிறைய காரியங்கள் எல்லாமே சக்ஸஸா ஆகிறோம், நல்லா ஆயிரும், நம்ம ஏதோ ஒரு நல்ல இடத்துல போயிட்டு இருக்கிறோம், நம்ம சரியான பாதையில் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் சில தாக்கங்கள் நமக்குள்ள வரும்போது, சில சரிவுகள் வரும்போது, சில பலவீனங்கள் வரும்போது அப்படியே நம்மளுடைய கப்பல் அப்படியே மூழ்கி போன மாதிரி சில ஏரியாவில் நம்ம மூழ்கி போயிருப்போம். அது நம்ம ஏன் அது நடக்குது, என்ன சொல்கிறார் ஆண்டவர், என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சில நேரத்தில் அதை யோசிக்கவே முடியாத ஒரு கட்டத்தில் இருப்போம். இந்த அலட்சிய போக்கின் ஆபத்துகள் இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய வாட்டி ஆண்டவர் எத்தனை தடவை நம்ம கூட பேசினாலும் அந்த அலட்சியமாக சில காரியங்களை நம்ம அப்படியே தக்கேசா மாதிரி விட்டுறோம் தெரியுமா. அது ஆபத்தில் கொண்டாந்து நம்மளை விட்டுரும், அடிக்கடி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, அடிக்கடி தேவனுடைய வசனத்தை கேட்டு நம்மளுடைய இருதயத்தை தேவனோடு இணைக்காத படிக்கு ஒரு முரட்டாட்டம், ஒரு கடின இருதயம் அப்படி நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்ம ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோன்னு அர்த்தம். எப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு என்ன ஆண்டவர் காதுள்ளவன் கேட்க கடவன்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. வார்த்தையை சொல்லும்போது இந்த காது, ஆவிக்குரிய காது, உள்ளங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த வார்த்தை தான் நமக்குள்ள நம்மளை எழுப்பும், நம்மளை உயிர்ப்பிக்கும். ஆமென். நம்மளை உயிர்ப்பிக்கும். ஸோ இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லும் போது நீங்கள் ஜெபத்தோடு இந்த வார்த்தையை கேளுங்க. எந்த ஏரியாவை ஆண்டவர் உங்களை தொடுறாரோ அந்த நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமென். முதலாவதாக நீதிமொழிகள் 14:2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாரும் எடுத்தா கூட நீங்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:2. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. நிதானமாக நடக்கிறதுக்கு தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆனால் அவர் தன்னுடைய வழியில் தாறுமாறாக ஓடிக்கிட்டு இருந்தாங்கன்னா யார் அலட்சியப்படுத்துகிறோமா? நம்ம தேவனை அலட்சியப்படுத்துகிறோம். இந்த அலட்சியம் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நிதானமாய் நடக்கணும். இந்த காலத்தில், இந்த நேரத்தில், இந்த வாரத்தில் என்ன தேவன் பேசுகிறாரு, அதுக்கு நம்மளுடைய இருதயம் திருப்பப்படுதா, அதில் நம்ம நடக்கிறோமா, அந்த வழியில் நம்ம போகிறோமா அப்படின்னு எப்போதும் நம்ம சிந்திக்கணும். அப்படி நம்ம சிந்திச்சாதான் அவருடைய வழியில் நம்ம நடக்கிறோன்னு அர்த்தம். இதை கேட்டுட்டு, இந்த வார்த்தையை கேட்டுட்டு நம்முடைய சொந்த வழியில் போகிறது தான் அலட்சியம். அலட்சியமாக போனால் தாறுமாறாக ஓடிடுவோம். வேற மாதிரி வேற எங்களில் ஓடிடுவோம். எங்கே போய் நம்ம சேருவோன்னு கூட நம்மளுக்கு தெரியாத ஒரு எல்லை இருக்கும். எங்கே போய் இது என்னமா முடியாமோ அந்த மாதிரி ஒரு கட்டம் கூட நம்மளோட வாழ்க்கையில் வரும். இதெல்லாம் என்ன எப்படி நடந்துக்கிட்டே இருக்குது, நம்மளுக்கு ஒரு முடிவே இல்லையா, நம்மளுக்கு பதிலே இல்லையா அப்படின்னு நிறைய கேள்விகள் நம்மளுக்குள்ள எழும்பிக்கிட்டே இருக்கும்.
ஸோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அலட்சிய போக்க முதல்ல நம்ம நீக்கணும். ஒரு சீரியஸாக தேவன் வச்சிருக்கிற அலைன்மெண்ட், சரியான ஒரு நேரான ஒரு ரோட்டுக்குள்ளே, நேரான ஒரு பாதைக்குள்ளே நம்மளுடைய வாழ்க்கையை திருப்புவோம். அவர் நம்மளை கைவிடுவதில்லை, நம்மளை விட்டு விலகுவதில்லை. அவர் நம்ம கூடவே இருக்கிறாருன்னா அவர் நம்மளை சரியாக்கி மோல்ட் பண்ணி அழகாக நம்மளை உருவாக்கி, குயவன் கையில் இருக்கிற பாத்திரம் போல் நம்ம அழகாக உருவாக்குறாரு. அவர் அழகாக உருவாக்கும் போது நம்ம அதுக்கு இணைஞ்சு கொடுக்கலன்னா நம்ம அலட்சியப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம். ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரியல. நான் ஏன் அந்த அலட்சியம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினச்சிக்காதீங்க ஐம் ஓகே, எல்லாத்தையும் நான் கரெக்டாக ஓடுறேன், அப்படி இல்லை. சில ஏரியாவில் நம்ம அலட்சியப்படுத்துகிறோம். தேவன் நம்ம அலட்சியப்படுத்துகிறோம். அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சி இன்னைக்கு இதுக்காக நம்ம முதல்ல ஜெபிக்கணும். ஏமே நம்ம வாழ்க்கையில் அலட்சியம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம தேவன் வச்சிருக்கிற சித்தத்தை நம்ம அடையவே முடியாது. பிரியமானவர்களே, முதல் இந்த அலட்சியம்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்குவோம். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றாமல் போவது. ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தா, நீங்கள் பாருங்கள், ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தா, அது முக்கியமாக தேவனுடைய ஊழியத்தை வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தா அதை நம்ம செய்வோம், ஆனால் கொஞ்ச நாள் செய்வோம், அப்படியே விட்டுருவோம். நம்மளுக்கே தெரியாது நம்ம அதை அலட்சியப்படுத்துகிறோன்னு நம்மளுக்கு தெரியாது. நமக்கு அதை கொடுத்துட்டா அதை சரியாக செய்து முடிக்கிற வரைக்கும் அதை நம்ம விடவே கூடாதுங்க. அதை விடவே கூடாது. சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, சின்ன ஊழியமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன ஊழியமாக இருந்தாலும் சரி, அதை உண்மையாக செய்யுங்க. அலட்சியப்படுத்தாதீங்க. நம்ம அலட்சியப்படுத்தும் போது தேவனை அலட்சியப்படுத்துகிற மாதிரி. ஹல்லேலூயா. அப்புறம் அலட்சியம் என்னன்னா, இப்போ நம்ம செய்யணும்னு நினைப்போம். ஆனால் இப்போ செய்யணும், அந்த நேரத்தில் செய்யணும், இப்போ செய்ய மாட்டோம். அதை என்ன சொல்லுவோம், நம்முடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி அதை எப்போ செய்யலான்னு நம்ம தீர்மானம் எடுப்போம். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் உணர்த்துவார், அதை நீ செஞ்சு முடிக்கணும், இந்த நேரத்தில் இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நிறைய தடவை ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசியிருப்பார். இந்த நேரத்தில் நீ போய் அவங்கள்ட்ட ஃபோன் அடித்து பேசி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அப்படின்னு ஒரு உணர்த்தில் வந்தால் கூட அதை நம்ம அலட்சியப்படுத்துவோம். ஏன்னா நம்மளுடைய நேரம், நமக்குன்னு ஒரு நேரத்தை தேர்ந்தெடுக்கிறோம்ல. அவருடைய நேரத்தில் நமக்கு வார்த்தையை கொடுத்துட்டாரு, ஆனால் நமக்குன்னு ஒரு நேரத்தை தேர்ந்தெடுப்போம். இது அலட்சியப்படுத்துறது. இதை நம்ம அலட்சியப்படுத்தவே கூடாது. எந்த நேரம் எப்போ ஆண்டவர் சொல்கிறாரோ உடனே கீழ்ப்படியணும். இதுதான் அலட்சியம் இல்லாமல் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு பொறுப்பு இருந்தாலும் சரி, அந்த கொடுக்கப்பட்ட பொறுப்பாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, அதை முக்கியப்படுத்தாமல் நமக்குன்னு ஒரு வேலையை வச்சுருப்போம். எல்லாமே ரிலேட்டட் தான் வரும். நமக்குன்னு ஒரு வேலையை வச்சுருப்போம். அந்த வேலையை நம்முடைய இஷ்டத்தின் பிரகாரம் செய்யறதுனால தேவ சித்தம் அங்கே நிறைவேறாமல் போயிடுது. ஸோ இதெல்லாம் நம்ம அலட்சியப்படுத்துகிறோம். ஸோ இந்த அலட்சியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்து முதல்ல எடுத்து போடணும். அடுத்தது, தேவனுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்காதபடிக்கு தங்களுடைய வாழ்க்கை குறித்ததான காரியத்தை முதன்மையாக வைக்கிறது. நமக்கு என்ன தேவை, நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவை, நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவை, இது நமக்கு அப்படின்னு நிறைய காரியத்தை, அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாதபடிக்கு நமக்கு வேண்டிய காரியத்தை நம்ம முதல்ல செய்யறது. நிறைய வாட்டி நம்ம அலட்சியப்படுத்தியிருக்கோம். தேவனை நம்ம ரொம்ப அலட்சியப்படுத்தியிருக்கோம். சில நேரத்தில் கொடுக்கப்பட்ட நேரம், அவர் சொல்லுவார், இந்த நேரத்தில் நீங்கள் இந்த நபருக்காக ஜெபம் பண்ணுன்னு ஒரு நேரத்தை கொடுப்பாரு. சில நேரத்தில் பாருங்கள், ஏதாவது ஒரு விண்ணப்பம் சர்ச் குரூப்பில் போடுவாங்க, 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் ஜெபம் அங்கே தேவை. மரண படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு யாராக்காவது அவங்க சொல்லுவாங்க, சில நேரத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கணும். அந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம கடைப்பிடிக்கணும். நமக்கு ஒரு நேரத்தை நியமிக்கவே கூடாதுங்க.
நமக்கு ஒரு நேரத்தை நியமிக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம வந்து அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்கிற காரியம். இன்னொன்று, தேவன் கொடுத்த உன்னத அழைப்பை நம்ம வந்து வீணாக்கிக்கிட்டே இருக்கிறோம். உங்களுக்குன்னு ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு உன்னத அழைப்பு கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த சபையில் இருக்கிற எல்லாத்துக்கும் உன்னத அழைப்பு கொடுத்துருக்காரு. அந்த அழைப்பை நம்ம நிறைவேற்றாதபடிக்கு நம்ம வீணாக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்கள் தான் செய்கிறோமே, ஊழியம் செய்கிறோமே, எந்த அளவில் செய்கிறோம்? அழைப்பு, தேவன் உங்களை அழைச்சிருக்கிறாரு, இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக உங்களை அழைச்சிருக்காரு ஒரு காரியத்துக்கு. இப்போ வந்து ஹீலிங்காக உங்களை அழைச்சிருக்காருன்னா அதுக்கு நீங்கள் பிரயாசப்படுறீங்களா? இல்லை தீர்க்க தரிசனத்துக்காக மக்களுக்காக ஜெபிக்கிறது, வார்த்தையை சொல்கிறதுக்கு அதுக்காக அழைச்சிருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் பிரயாசப்படுறீங்களா? இல்லை பிரயாசப்படுறோமா இல்லையா? இல்லை சபை மக்களுக்காக ஊழியம் செய்கிறதுக்காக தேவன் அழைச்சிருந்தா அதுக்கு நம்ம பிரயாசப்படுறோமா? இந்த மாதிரி சில காரியங்களை நம்ம அலட்சியப்படுத்துறது வந்து தேவனுக்கு வந்து ரொம்ப வந்து அது ஒரு விரோதமான ஒரு செயலாக இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, தேவனுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக ஒரு திருப்பத்துக்குள்ளே கொண்டு வருவோம். அதுதான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். நமக்குள்ளே இருக்கிறார். அவரை வச்சு நம்ம ஒர்க் பண்ணணும், அவரை வச்சு நம்மளை வாழ்க்கையை நடத்தணும். ஆமென். நாளுக்கு நாள் நான் பலன் அடைகிறேன், நாளுக்கு நாள் இன்னும் நான் வளர்ந்துக்கிட்டே போகிறேன்னு யாருனால சொல்ல முடியும்? தைரியமாக சொல்லுங்கள், நான் கர்த்தருக்குள்ளே நான் வளர்றேன். நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய கரத்தை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நான் நாளுக்கு நாள் அனுதினமாக நான் வளர்றேன், கர்த்தருக்குள்ளே அனுதினமாக நான் வளர்றேன். வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், மக்களுக்காக ஜெபிக்கிறேன், கொடுத்த ஊழியத்தை சரியாக செய்கிறேன், என் வாழ்க்கையை சரிப்படுத்துகிறேன், கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளே என் வாழ்க்கையை மாற்றுறேன் அப்படின்னு நம்ம வாழ்க்கை குறித்து நம்ம சொல்லணுங்க. நம்ம வாழ்க்கை குறித்து நம்ம சொல்லணும். மற்றவங்க வந்து சொல்லக்கூடாது, நீங்கள் இதில் மாறுங்க, இதில் சரியாகுங்க. அது இல்லை, நம்ம வாழ்க்கை குறித்து நம்ம கர்த்தரிடத்தை கணக்கு கொடுக்கணும். கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளே வரணும். நிறைய காரியத்தை நம்மளுடைய தேவன் மாற்றுகிற குணங்களை நம்ம அலட்சியப்படுத்துறதுனால தான் நமக்குள்ள தேவனுடைய அன்பு நமக்குள்ளே நிலைத்து நிற்க மாட்டுது. அவருடைய அன்பு அவ்வளோ பெருசு, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம் அவ்வளோ பெருசு. அப்போ அவ்வளோ பெரிய தேவன் நம்மளை உருவாக்கி நம்மளை பயன்படுத்துகிறாருன்னா நம்ம எவ்வளோ தூரத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும், எவ்வளோ தூரத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அலட்சியம் நம்ம படுத்தவே கூடாது. 4 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் சொல்கிறேன். நான் என்னென்ன காரியத்தை நம்ம அலட்சியப்படுத்தி வச்சுருக்கோம், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் வேதத்தில் இருந்து ஒரு 4 காரியத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்கிறேன். எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் 2:4. இல்லைங்கதான் அந்த வசனம் ரட்சிப்பை பற்றி இதில் சொல்லுது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தேவன் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை நம்ம டெய்லி வந்து அவருக்கு நன்றி செலுத்தி கனப்படுத்துகிறோமா, இல்லை நம்ம அலட்சியப்படுத்துகிறோமா? தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறார், தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அவர் ரட்சித்திருக்கிறார்னா அந்த அழைப்பை நிறைவேற்றுறதுக்கு, அந்த ரட்சிப்பை நிறைவேற்றுறதுக்கு நம்ம பிரயாசப்படுறோமா? வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இன்னும் நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் வரும். நம்மளுடைய விசுவாசத்தில் கூட நம்மளுக்கு வந்து தத்தளிப்பு வரும். உறுதியாக நிற்போமா இல்லையா அப்படி கூட ஒரு சோதனை வரும். அந்த நேரத்தில் எப்படி வந்து நம்ம நிற்க போகிறோம்? என்னைக்காவது ரட்சிப்பை குறித்து, தேவன் கொடுத்த ரட்சிப்பை கொடுத்து நம்ம வந்து அவருக்கு நன்றி செலுத்தியிருக்கோமா?
இல்லை அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்கிறோமா? தேவன் வந்து சும்மா தெரிந்து கொள்ளவில்லைங்க நம்மளை. அவருடைய ரத்தத்தை சிந்தி, அவருடைய அன்புனால, அநாதி சித்தத்தினால நாம் அவரை தெரிந்து கொள்ளலாம். அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டாராம். ஆமென். அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். ஆமென். அவர் நம்மளை தெரிந்து கொண்டார்னா அவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் நமக்குள்ள வச்சிருக்கிறார். நமக்குள்ள தான் வச்சிருக்கார். அந்த ரட்சிப்பு, வெளியேற பெற்ற ரட்சிப்பை நம்ம அலட்சியப்படுத்தி ரட்சிப்பின் பிள்ளையாக, தேவனுடைய பிள்ளைக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது தெரியுமா? அந்த ரட்சிப்பை பெற்ற பிள்ளைகள் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ளே வரணும்னு தேவன் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிப்பை வந்து ரொம்ப காத்துக்கொள்ளுங்க. சும்மா வந்து நம்ம அழைச்சிட்டு நீங்கள் ரட்சிக்கப்படுங்க அப்படி சொல்லலைங்க. கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கார். உங்கள் பேரை சொல்லி உங்களை அழைச்சிருக்கிறார். உங்கள் பேரை சொல்லியிருக்கிறார். உங்கள் பேரை சொல்லி உங்களை அழைச்சிருக்கிறார். உங்கள் பேரை சொல்லியிருக்கிறார். நீங்கள் என்னுடைய பிள்ளைங்கன்னு அவர் அழைச்சிருக்கிறார். அப்போ அது எவ்வளோ பெரிதான ஒரு பாக்கியம் நமக்கு. இந்த ரட்சிப்பை வந்து கவனமாக பாதுகாத்து அவருடைய பிள்ளையாக வாழ்கிறதுக்கு நம்ம வந்து அனுதினமும் ஒப்பு கொடுப்போமாங்க. ஆமென். 2வது மத்தேயு 25வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இது அடிக்கடி நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த காரியங்களை. மத்தேயு 25வது அதிகாரம். புத்தி உள்ள கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகள். 3வது வசனத்தை வாசிக்கிறேன். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. அங்க ஒரு அலட்சியம் நடக்குது பாருங்க. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்களாம். எண்ணெய் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திர மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுகள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். 5 பேர் வந்து எண்ணெய் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. இன்னும் 5 பேர் வந்து ஒண்ணுமே எடுத்துட்டு போல. அவங்க வந்து ஆயத்தப்படுத்தினாங்க. அப்போது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். அங்க போய் என்ன கேட்குறாங்க? என் தீவெட்டி அணைஞ்சு போகுது, எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க அப்படின்னு எங்க கேட்குறாங்க? பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்குறாங்க. ஏன்னா இங்கே வந்து அவங்க அலட்சியப்படுத்திட்டு ஏதோ போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே அலட்சியப்படுத்தினால அங்கே ஒரு பிரச்சனை வருது. யார்கிட்ட கேட்குறாங்க? எண்ணெய் எடுத்துட்டு போனவங்ககிட்ட போயிட்டு கேட்குறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, புத்தி இல்லாதவர்கள் அவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க என்று கேட்டபோது, எங்கள் விளக்கு அணைஞ்சு போகுது. அங்கே விளக்கு அணைஞ்சு போதான், அதுக்காக எண்ணெய் கேட்குறாங்க. புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கு உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிற இடத்துல போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்க. எங்கிட்ட ஏன் கேட்குறீங்க? நீங்கள் ஏன் எங்கிட்ட கேட்குறீங்க? நீங்கள் போய் யார்கிட்ட விற்கிறாங்களோ அங்கே போய் வாங்கி கொள்ளுங்க அப்படின்னு. இது வந்து ஞானமில்லாத செயல். ஏன் நான் சொல்கிறேன்னா, சில நேரத்தில் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தா கூட நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம். அதை நம்ம பயன்படுத்த மாட்டோம். தேவன் வந்து நிறைய நேரத்தில் நமக்கு ஞானத்தை கொடுத்து நமக்கு போதிக்கிறாரு, ஆனால் அதை பயன்படுத்த மாட்டோம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவர் கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. என்ன ஆச்சு? கதவு அடைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பின்பு மற்ற கன்னிகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிடுறாங்க. ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு வந்து திறக்க வேண்டும் என்கிறார்கள். அதற்கு அவர் என்ன சொல்றாரு? உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை அறியேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்.
எத்தனை வாட்டி ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுருப்பாரு, ஞானமாக நடந்து கொள்ள சொல்லியிருப்பாரு. எந்த இடத்துல வந்து ஞானமாக நடந்து கொள்ளுங்க இப்படித்தான் நடக்கணும்னு நம்மளுக்கு வழிகாட்டியிருப்பாரு. அந்த இடத்துல நம்ம ஞானம் இல்லாமல் நடந்திருப்போம். உங்களை அறியேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷகுமாரன் வரும் நாளிலாவது நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் விழித்திருங்கள். எப்படி இருக்கணும்? அலட்சியம் பண்ணாமல் விழித்திருக்கணும். ஞானமாக நடக்கணும். அவங்க புத்தி உள்ள கன்னிகள் கரெக்டாக எண்ணெய் எடுத்துகிட்டு போனாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? ஒன்றுமே எடுத்துகிட்டு போனாங்க, சேர்ந்து அப்படியே போயிட்டாங்க. என்ன சொல்கிறேன்னா, சில நேரத்தில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் உங்களை வந்து சரியாக இப்படித்தான் டைரக்ட் பண்ணி உங்களை நடத்தும் போது உங்களுடைய சொந்த எண்ணத்தில் அலட்சியப்படுத்துகிறோம் தெரியுமா? ஆபத்து என்ன வருது? அங்கே நமக்கு தான் ஆபத்து. கை அப்படியே ஆண்டவர் சொல்ல நாரியேன். ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து ஞானத்தை கொடுத்துட்டாரு, நம்ம எப்படி போகணும், என்ன செய்யணும் எல்லாம் ஞானத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் அதை நம்ம கடைப்பிடிக்கலையே. அப்புறம் ஆபத்து வந்துருச்சு, நமக்கு விளைவு வந்துருச்சு, நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம். அப்படின்னா நிறைய காரியத்தில் நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம வந்து கர்த்தரை நம்ம வந்து கேள்வி கேட்க முடியாது. தேவ ஞானம் நமக்கு வெளிப்படணும். எல்லா காரியத்தையும் தேவனை அலட்சியப்படுத்தக்கூடாது. தேவனை நம்ம அலட்சியப்படுத்தவே கூடாது. ஆமென். நிறைய நேரத்தில் நம்ம அலட்சியப்படுத்தியிருக்கோம். இன்னைக்கு கூட நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். சின்ன காரியத்தில் நம்ம அலட்சியப்படுத்தியிருக்கோம். நானே நிறைய காரியத்தில் அலட்சியப்படுத்தியிருக்கேன். அந்த காரியத்தெல்லாம் தேவன் சமூகத்தில் நம்ம மறுபடியும் ஒப்பு கொடுத்து அவரோட திரும்பும் போது தான் தேவன் நம்மளை வந்து அழகாக தூக்கி நம்மளை நடத்துவார். எத்தனை வாட்டி ஆண்டவர் உங்களை கதவை தட்டி கூப்பிட்டுருக்காரு. வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து அவனுக்குள்ள என்ன செய்வார்? ஆண்டவர் பிரவேசிப்பார். அவங்களுக்குள்ள ஆண்டவர் பிரவேசிப்பார். நிறைய தடவை ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசியும் இந்த இறுதிய கதவை நம்ம திறக்காதபடி அப்படியே மூடி வச்சுட்டே இருந்தோம்னா அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கவே முடியாது. ஸோ இந்த அலட்சிய போக்கிலிருந்து நம்ம முற்றிலும் விடுதலையாக்கப்படணும். ஞானத்தை தேவனிடத்தில் கேட்போம். தேவனுடைய ஞானத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படணும். ஆமென். கர்த்தர் அப்படியே நம்மளை நடத்துவார், நிச்சயமாக நம்மளை நடத்துவார். இந்த காலத்தில், இப்போ இருக்கிற காலத்தில் இந்த பிரச்சனை நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. நிறைய தடவை வந்து நம்ம வந்து அலட்சியப்படுத்துகிறோம், நிறைய ஏரியாவில் அலட்சியப்படுத்துகிறோம். இனிமேல் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஆன் த ஸ்பாட் எல்லாமே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம நடக்கணும். ஆமென். மத்தேயு 7வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அவருடைய வார்த்தையில் நம்ம வந்து அவருடைய வார்த்தையை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. மத்தேயு 7வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை நான் படிக்கிறேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆண்டவர் வார்த்தையினால நம்மளை வந்து கட்டுறாருங்க. அந்த வார்த்தையை கவனமாக கேட்கணும். எப்படின்னா, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டில் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. ஆமென். கன்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருவெள்ளம் சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டில் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கன்மலை மேல் கட்டணுங்க. கன்மலை மேல் இவ்வளோ வார்த்தை, எவ்வளோ வசனங்கள், எத்தனை அதிகாரங்கள், இதெல்லாம் படிக்கிறீங்களே. நம்மள வாழ்க்கை எதில் மேல் கட்டணும்? கன்மலை மேல் கட்டணும். அப்போ அவர் மேலே கட்டினாத்தான், அவரை வச்சு நம்மளை வாழ்க்கையை கட்டினாத்தான் எந்த புயல் வந்தாலும் சரி, எந்த காற்று அடித்தாலும் சரி, அது நம்ம வந்து அதில் நம்ம விழுந்து போகவே மாட்டோம்.
நிறைய தடவை வந்து தேவன் வார்த்தையை கொடுத்து நம்மளை பலப்படுத்தியிருக்காரு. அந்த வார்த்தையை நம்ம அலட்சியப்படுத்தியிருக்கோம். பைபிளை படிங்க, பைபிளை படிங்க, வசனத்துக்குள்ளே வாங்க, வசனத்தை படிங்க, வசனத்தை தியானம் பண்ணுங்க, வசனத்தை வந்து மனப்பாடம் பண்ணுங்க, வசனம் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் வாழ்க்கையை கட்டுங்க, மத்தேயு 5, 6, 7 இதன் பிரகாரம் வாழுங்க. எத்தனை தடவை வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க, எத்தனை வாட்டி வார்த்தை வந்திருக்கிறது. அந்த வார்த்தையெல்லாம் நம்ம அலட்சியப்படுத்தி இது எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்துகிறோம்ல, நம்ம வாழ்க்கையில் வரும் சோதனைக்கு நம்ம வந்து தப்பவே முடியாதுங்க. நிறைய வாட்டி நம்ம சோதனை நம்ம வந்து மாட்டிக்கொள்கிறோம். ஏன்னா அந்த வார்த்தை வந்து நமக்குள்ளே நிலைச்சி நிற்கலை, கண்மலை மேல் நம்ம கட்டலை. எந்த அசை வந்தாலும் சரி, சின்ன ஒரு 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 பிரச்சனை வந்தாலும் சரி, டொயின்னு போய் விழுந்துருவோம். எங்கே விழுவோம்? டொயின்னு விழுந்துருவோம். அப்புறம் அவங்கள தட்டி எழுப்பணும், எந்திரிங்க, திரும்படியும் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, வார்த்தையை படிங்க அப்படின்னு. இல்லைங்க, தேவன் மேல் நம்மளுடைய வார்த்தையினால தேவனுடைய வார்த்தையில் நம்மளோட வாழ்க்கையை கட்டணும். ஆமென். இந்த அலட்சியத்தை முதல்ல நம்ம வாழ்க்கையிலேருந்து முதல்ல எடுத்து போடுவோம். வார்த்தைக்கு திரும்புங்க, தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புங்க. நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை இரவும் பகலும் படிங்க. என்னதான் இருக்குது, படித்து தான் பார்ப்போமே, சும்மாவே படித்து பார்ப்போமே, படித்து 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 பார்ப்போமே, இது என்ன தான் இருக்குது. நிறைய காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு போதிப்பார், நம்ம வாழ்க்கையை திருப்புவார், வசனத்தின் மூலியமா நம்ம வாழ்க்கையை கட்டுவார். நீங்கள் வார்த்தைக்குள்ளே திரும்பி பாருங்கள். இந்த அலட்சியெல்லாம் படிக்க மாட்டேன், இந்த வசனத்தெல்லாம் நான் படிக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ணுவேன், 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், ஆனால் வாழ்க்கை பரிசுத்தமாகாது. வாழ்க்கையை வந்து வசனத்தை வச்சு கட்டுங்க. இந்த வார்த்தை என்ன சொல்லுது, இந்த வார்த்தை என்ன சொல்லுது, அந்த வார்த்தையை வச்சு நம்ம வாழ்க்கையை கட்டுவோம். நம்ம இதில் சரியில்லைன்னா இந்த வசனம் என்ன சொல்லுது, அந்த வசனத்துக்கு திருப்போம். அப்படி நம்ம திருப்பி 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 திருப்பினா தான் நம்ம வந்து கிறிஸ்துவின் சாயலில் வாழ முடியும். இல்லாட்டினா முடியாது. எத்தனை வருஷம் இருந்தாலும் இப்படியே தான் நம்ம இருப்போம், இப்படியே தான் இருப்போம். அதான் நான் சொல்கிறேனே, நீங்கள் வளர்றது உங்களுக்கு தெரியணும், நீங்கள் வளர்றது உங்களுக்கே தெரியணும். நான் வந்து க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எதில்? மிந்தி வந்து தூங்கு முஞ்சா இருப்பேன், தூங்கிக்கிட்டே இருப்பேன், படிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், வசனத்தை படிக்க மாட்டேன், இன்னும் நான் தூங்கிக்கிட்டே தான் இருக்கேன். அப்படின்னா எப்படி வளர்றது நீங்கள் சொல்லுங்கள்? எழும்பணும், சொந்தமாக தங்களுடைய பலத்தினால் இடை கட்டி கொள்ளணும், சொந்தமாக எழுந்திருச்சு சொந்தமாக வசனத்தையும் வாழ்க்கையும் கட்டணும், ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், மக்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆத்துமாதான் செய்ய சொல்கிறார பாஸ்டர். எத்தனை பேர் ஆத்துமாக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க? பார்க்குற ஆத்துமாக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்கிறோமா? அப்போ வார்த்தை சொல்லும் போது இதுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, நம்ம இந்த அதை அலட்சியம் பண்ணாமல் நம்ம செய்யும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக நான் சொல்கிறேன், தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் ஜனத்தை தேவன் ஆயத்தத்தோடு வச்சிருக்கிறார். ரட்சிக்கப்படாத ஜனங்கள், மக்கள், சபைக்கு வர வேண்டிய மக்கள், வியாதிஸ்தர்கள், கட்டுண்ட மக்கள், பிடியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் ஜெபித்தா தான் ஆண்டவர் அவங்களோட கூட கனெக்ட் பண்ணுவார். இல்லாட்டினா உங்களோட ஜெபங்களுக்கு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணால் தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட நபரை காமிப்பார். அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, வார்த்தையில் வாழ்க்கையை கட்டுங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அலட்சியப்படுத்தாதீங்க, சின்ன சின்ன காரியத்தை அலட்சியப்படுத்தாதீங்க. ஊழியக்காரங்களோட வார்த்தையை கேளுங்க. 4வது, கர்த்தருடைய பந்தியை வந்து அலட்சியப்படுத்தாதீங்க. இது ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்போதுமே வந்து இதை படிக்கும்போது, இதை எடுக்கும்போது ஏன்னா ரொம்ப சில நேரத்தில் ரொம்ப அசால்ட்டாக நம்ம எடுத்துடுறோம். இதை 1 கொரிந்தியர் 11 எடுத்துக்கொள்ளுங்க. சில பேருடைய வாழ்க்கையில் ஏன் இன்னும் விடுதலை வரலன்னு இதை நான் படிக்கும்போது இந்த வார்த்தையில் என்னை யோசிக்க வச்சுது. நீங்கள் ஏன் இன்னும் சில பேருடைய வாழ்க்கையில் இன்னும் விடுதலை வரல, ஏன் இன்னும் ஒரு சில பேர் வாழ்க்கையில் செழிப்பு வரல, ஏன் இன்னும் ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் இன்னும் தேவன் வச்சிருக்கிற அந்த எல்லை இன்னும் அடையல. தேவன் எல்லாத்துக்கும் சமமானதான் தேவனாக இருக்கிறார், ஆமாவா இல்லையா? ஏன் வந்து ஒரு ஆளை தேவன் வந்து சரியாக இன்னும் அவங்க இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகிறத நீங்கள் பார்க்க முடியுது. ஏன் சில பேர் நம்ம வந்து வளராமல் இருக்கிறதே அதே இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது? ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த பந்தியில் பங்கெடுக்கிறது வந்து ரொம்ப ஒரு மகிமையான காரியம். இது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். 1 கொரிந்தியர் 11
போஜனம் 25 வசனம், போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படியே இந்த 27 வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எத்தனை தடவை இந்த ராபோஜனம் எடுக்கும்போது உண்மையா யோசித்து நம்மளை சிந்திச்சு நம்மளோட வாழ்க்கையை நினைச்சு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த ராபோஜனம் எடுத்திருக்கோம். அலட்சியம். ராபோஜனம் தான் சர்ச்சில் கொடுக்குறாங்க, நம்ம குடும்பத்தில் எடுத்துகிட்டு வராங்க, எடுத்துகிட்டு முடிஞ்சு. தன்னை ஆராய்ஞ்சி அந்த இடத்துல நம்ம ஆராய்ஞ்சி பார்த்து நம்ம எடுத்துருக்குறோமா? அபாத்திரமா, இங்கே பாருங்கள், அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து பாத்திரத்தை பானம் பண்ணுகிறவனோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனா இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, ஆமென், தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். தன்னைத்தானே சோதிக்கணுங்க. யார் மேலாவது நம்ம குறை வச்சிருக்கோமா? யாராவது நம்மளை என்ன மன்னிக்காமல் இருக்கிறோமா? யாராவது கொண்டாந்து நம்மளுடைய சிறையிருப்பில் நம்மளுடைய ஜெயிலில் போட்டு வச்சுருக்கோமா? மனசில் ஜெயில் கை இது கட்டத்துக்குள்ளே வட்டத்துக்குள்ளே அந்த நபரை போட்டு வச்சுருக்கிறோமா? யாராவது பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது கிளிக் அப்படி ஏதாவது ஒரு டைன்னு மனசில் தோணுதா? இன்னும் இல்லை, சரியில்லை, சரியா நான் பேச மாட்டேன் அப்படிலாம் தோணுதா? சோதித்து அறிந்து தான் இந்த ராபோஜனத்தை எடுக்கணும். ஏன் இன்னும் வாழ்க்கையில் ஏன் சில பேரோட வாழ்க்கையில் இன்னும் சுகமாகலை, இன்னும் ஏன் அற்புதம் பார்க்கலன்னா, இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய காரியத்தையும் நம்ம அலட்சியப்படுத்துகிறோம், ரொம்ப அலட்சியப்படுத்துகிறோம். அப்புறம் 29 வசனம், எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும் என்று போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம், இதை படிக்கும் போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நித்திரைனா என்ன தெரியுமா? தூங்கல, செத்து போயிட்டாங்க. அப்ப எத்தனை வாட்டி தேவனுடைய பந்தியை நம்ம அலட்சியமா நம்ம எடுத்திருக்கிறோம். இதை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆண்டவர் நம்மளுக்கு யோசிக்க வைக்கிறாரு. ஸோ இன்னையிலிருந்து இந்த ராபோஜனத்தை, இந்த பந்தியை நீங்கள் எடுக்கும்போது உண்மையிலேயே நீங்கள் ஆராய்ந்து தன்னைத்தானே ஆராய்ஞ்சு சோதித்து அந்த நேரத்தில், அப்பா நான் இதுக்கு நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேன், இப்போ நான் இதை எடுக்கிறேன்ப்பா, என்னை இன்னும் சுகமாக்குங்க, என்னுடைய பலவீனங்களை நீக்குங்க, என்னுடைய வியாதிகளை சுகப்படுத்துங்க ஆண்டவரே, மற்றவங்கள குற்றங்களை நான் மன்னிக்கிறேன்ப்பா, என்னுடைய குற்றங்களை மன்னித்தது போல அப்பா நான் மற்றவங்கள குற்றங்களை நான் மன்னிக்கிறேன். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வரும்போது ஆண்டவரே, மற்ற யார் பேராவது ஒரு குறை இருக்குமானா ஆண்டவரே அவங்கள நான் மன்னிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வசனத்தெல்லாம் சொல்லி யோசித்து இந்த பந்தியில் பங்கெடுத்து பாருங்கள், போகாத வியாதியெல்லாம் போயிடும். ஹல்லேலூயா, போகாத வியாதிலாம் போயிடும். இத்தனை வருஷம் போகாத வியாதிலாம் போகும். வியாதியே வராமல் நீங்கள் வாழ முடியும். ஆமென். தேவனுடைய பந்தியை நம்ம கனப்படுத்தி எடுக்கிறோம், அலட்சிய பண்ணாமல் கனப்படுத்தி எடுக்கிறோம். இது தேவன் நமக்கு கொடுத்த பாத்திரம்னு கனப்படுத்துகிறோம். அவரை நம்ம கனப்படுத்தி எடுக்கும்போது சுகங்கள், பலன்கள், விடுதலைகள், அற்புதங்கள் நம்மளுடைய சரீரத்தில் நடந்து கொண்டே இருக்கும். ஆமென், நடந்து கொண்டே இருக்குங்க. இன்னைக்கு ஆராய்ஞ்சு பார்ப்போமா? இந்த பந்தி எடுக்கும்போது இனிமே இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். யாராவது ஏதாவது யாருக்கு மேலாவது ஒரு கசப்பு இருந்தால் கூட முடிஞ்சா அவங்ககிட்ட போயிட்டு, அப்படி சபையில் உள்ளவங்களாக இருந்தால் பக்கத்தில் போயிட்டு, நான் ஏதாவது உங்களை வேதனைப்படுத்தியிருந்தேனா என்னை மன்னிச்சிருங்க. இந்த மன்னிப்பு கேட்கறதுல என்னங்க பிரச்சனை? இலவசமாக கொடுக்குறாருங்க ஆண்டவர். மன்னிப்பு கேட்கறதுல என்ன பிரச்சனை? மன்னிப்பை கேட்காம இருந்தாங்க வியாதியை உள்ளுக்கு வச்சிட்டு இருக்கிறீங்க. வியாதியை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். சில வியாதி பாருங்க, எத்தனை மாசமா இருந்தாலும் போக மாட்டுது.
சில கட்டுகள் எத்தனை மாசமா இருந்தாலும் போக மாட்டாது. சில நேரத்தில் கட்டுகள் இல்லைன்னு நினைப்போம், ஆனால் உள்ளுக்கு வச்சிருக்கிற அந்த கசப்பு எல்லாமே வந்து நம்மளுக்கு வியாதியாக மாறிடுங்க. ஸோ இனிமே வந்து இந்த இந்த ராபோஜனத்தை, இந்த பந்தியை ரொம்ப சீரியஸாக நிதானித்து அலட்சியம் பண்ணாமல் தேவன் கொடுத்த கட்டளையின் பிரகாரம் தன்னைத்தானே சோதித்து அறிந்து அதுக்கு பிரகாரம் நம்ம எடுப்போம். நீங்கள் எடுத்து பாருங்கள், சுகம் இல்லாத காரியத்தை கூட ஆண்டவர் சுகப்படுத்துவாருங்க. ஏன்னா தேவனுக்கு முன்பாய் நம்ம வந்து அவருடைய பிள்ளையாக இருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எடுக்கிறபடினால் அந்த இடத்துல தேவன் விடுதலையும் சுகமும் கொடுப்பார். ஆமென். கர்த்தர் நிச்சயமாக சுகப்படுத்துவார். ஹல்லேலூயா. இப்போ தெரியுதா நம்ம எந்த இடத்துலலாம் அலட்சியப்படுத்துகிறோன்னு? எந்த இடத்துலலாம் இப்படியே சொல்லிட்டு இருந்தால் நிறைய சொல்லிட்டு போகலாம், நிறைய காரியங்களை சொல்லிட்டு போகலாம். தேவன் கொடுத்த வரங்களை அலட்சியப்படுத்துறது, தேவனும் கொடுத்த வரங்களை அலட்சியப்படுத்த முடியும் தெரியுமா? வரங்களை அலட்சியப்படுத்த முடியும். தேவன் கொடுத்த வார்த்தையை தேவன் கொடுத்த ஊழியக்காரங்களை அலட்சியப்படுத்த முடியும். தேவன் கொடுத்த ஊழியக்காரங்க அவங்க சொல்கிற வார்த்தை கீழ்ப்படியலைன்னா அலட்சியம் தான் படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்க முடியும். ஸோ இன்றைக்கி தேவனுடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை கேட்குற நம்ம ஏரியா பை ஏரியா, இன்ச் பை இன்ச் நம்மளுடைய வாழ்க்கையை தேவன் சமூகத்தில் முழுமையாக நம்ம வந்து திருப்புவோம், அர்ப்பணிப்போம். நம்ம வாழ்க்கையை தேவன் பார்க்குறாரு, யாருமே பார்க்கல அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்குறாருங்க. தேவன் நம்மளை ஆராய்ந்து அறிகிற தகப்பன், உன் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தகப்பன். நம்முடைய உள்ளந்திரியங்களை அவர் மட்டும்தான் தெரியும். நம்ம மனுஷன் வந்து முகத்தை பார்க்க, தேவன் இருதயத்தை பார்க்குறார். ஹல்லேலூயா. தேவன் இருதயத்தை பார்க்குறார். நாளுக்கு நாள் நம்ம சுகமாகணும், அதுதான் தேவனுடைய கோட்பாடு. அதுதான் நாளுக்கு நாம் விடுதலை ஆகணும், சுகமாகணும். ஆமென்.